அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா யாரெல்லாம் தன்னோட சிறைவாசத்தை அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்குங்க. சிறைக்குள் தனக்குள் வசமா யாரெல்லாம் தன்னை வசைப்பாடி பார்த்துருக்கீங்க. புதுமனையா ஒரு புகுவிழாவை நீங்க உங்களுக்குள்ள இருந்து என்னைக்கெல்லாம் புகுந்து பார்த்துருக்கீங்க. ஒரு இல்லறம் தொண்டு இருக்கு, மாய்ந்து போகும் இல்லறத்துக்கு கூட ஒரு விழாவா நம்ம புதுப்பிச்சு அதனை கொண்டாடுறோங்க. ஆனா இந்த மாயாத இந்த உடலுக்குள்ள தனக்குள்ள மறைப்பொருளா இருக்கின்ற புதைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் சிறை வாசமா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க என்னைக்குங்க வாசிச்சு பார்க்க போறீங்க. வீணை கொண்ட ஒருவன் தன்னை வீணைத்து பார்க்கும் பொழுது தனக்குள் இசைநாதம் எப்படி வெளிப்படுகிறது என்கிற விஷயத்த அவன் ஒவ்வொரு நொடியுமே உணராம ஆரம்பிக்கும் பொழுது உனக்குள் வீட்டிற்கும் சிறைக்குள் அடைப்பட்ட நாக துஷ்பிரோகத்தின் மறுயுகத்தை நீங்க எப்பங்க காண போறீங்க. நாகையை கண்டவனுக்கு தன் யுகத்தின் மறுபெயர் எதுங்கிற ஒரு விஷயத்தை அவன் உணர ஆரம்பிக்கும் பொழுது உனக்கான சிறை வாசமாய் சிறை பெற்றிருக்கும் வாசத்தை நீங்க என்னைக்கு உணர ஆரம்பிக்க போறீங்க. உணர்வு பெற்ற ஒருவன் இந்த உலகை ஆளலான்ட்டு எங்க குருநாதர் அடிக்கடி பயணிக்கின்ற ஒரே ஒரு வாசகத்தின் மெய்ப்பொருளுக்கு இணங்க, உணர்வும் புலல்ல பொழுதே உன் உணர்வுகளை நீ புதுப்பித்துக்கொள். உணர்வற்ற பின்பு உனக்குள் சிறைப்பட்ட அனைத்தும் சிறையாய் மாய்ந்து போகுங்கிறாங்க. உனக்குள் சிறை புகும் பொழுது உனக்குள் வசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீ என்று வசைப்பாட கற்றுக்கொள்கின்றாயோ அன்றே உனக்குள் சிறையாய் மறைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்குள் வாசலில் வந்து நிற்குங்க. அப்போ உங்களோட வாசலை நீங்கள் புதுமையான ஒரு விழாவை நீங்கள் கொண்டாடலாம். உங்களுக்குள்ள ஒரு புதுமனையே நீங்கள் உருவாக்கியும் பார்க்கலாங்க. மாயம் பெற்ற ஒருவன் தன் மல்யுத்தத்தின் மறுபெயர் எது என்று கேட்ட பொழுது, வீரமே நீ என்னுள் வீற்றிருக்கின்றாயா, உன் வீரத்தின் மறுபெயர் என்ன, உன்னை சிறை பிடித்ததற்கு காரணம் என் எண்ணமேவா, அந்த எண்ணத்தை நான் புதுப்பிக்கும் பொழுது நீ மறு உயிர் பெற்று வருகின்றாயா என்று ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்குள்ளேருந்து உயிர் பெற்று வருங்க. ஒவ்வொரு உயிர் நாடியுமே அதனை நீங்கள் என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள சிறைப்பற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்குள் வசம் பாட ஆரம்பிச்சிருங்க. இந்த வசத்தை நீங்கள் என்று கையாள ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு வீணையாலும் வித்வானா கூட இந்த உலகத்துக்கு மாறி நிற்கலாங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.